வணக்கம் நண்பர்களே. விவேகம் V+ அகாடமி சார்பாக உங்கள் நண்புடன் அழைப்பது டாக்டர் ஆனந்தராஜ். இன்றைய காணொளியில் நான் பார்க்க இருக்கக்கூடிய தமிழறிஞருடைய தலைப்பு மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. இவர் 11 அக்டோபர் 1826 திருச்சியில் பிறந்தார். இவர் திருச்சியில் பிறந்திருந்தாலும் கூட இவர் வாழ்ந்தது அனைத்தும் மயிலாடுதுறை என்று அழைக்கக்கூடிய மாயூரமாகும். இதனாலேயே இவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். இவர் தமிழுக்கு என்ன தொண்டாற்றினார் என்று பார்ப்போமா? இவர் 1805 முதல் 1861 வரை 56 ஆண்டுகள் காலம் வெளிவந்த கோர்ட் தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டுள்ளார். இவர் எழுதிய நூல்களுள் இன்னும் சிறப்பாகவன நீதி நூல், பெண் மதிமதிமாலை, சர்வசமய சமரச கீர்த்தனை, திருவருள் அந்தாதி, திருவருள் மாலை, சுகுண சுந்தரி புதினம் போன்ற உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவர் ராமலிங்க வள்ளலார், திருவாடுதுறை சன்னிதானம், சுப்பிரமணிய தேசிகர் போன்ற கவிஞர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு கவிஞராவார். இவர் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூல் தமிழில் வெளிவந்த முதல் புதின நூலாகும். இவர் வேற யாரும் இல்லைங்க, தமிழில் இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனியுடைய கொள்ளு தாத்தா ஆவார். நன்றி நண்பர்களே. இன்றைய காணொளியில் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்ற கவிஞரை பற்றி அறிந்தோம். வரும் காணொளியில் வேறொரு தமிழ் அறிஞர்களை பற்றி பார்ப்போம்.